அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது புதிதாக பிரச்சனைகள் 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் கோடிக்கணக்கான கருப்பு பணங்கள் இருப்பதாகவும் பினாமி கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக கூண்டோடு எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்று திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் மறைமுகமாக பினாமிகளின் பெயரில் ஒன்றல்ல இரண்டல்ல 1500 கோடி தற்பொழுது பினாமிகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதுக்கி வைத்ததாகவும் கொடநாடு பங்களாவின் கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதை எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் ஏன் திமுகவின் ஆட்சியிலா கொடநாடு சம்பவம் நடைபெற்றது விசாரணை தாமதமாக நடத்துவதற்கு அதிமுகவின் ஆட்சியில் அதுவும் முதல்வராக இருந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் வீட்டிலேயே கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதனை முழுமையாக விசாரணை செய்யாமல் பல தடைகளை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் குற்றவாளியாக இருந்தவர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் சாலை விபத்தில் தற்பொழுது மிகப்பெரிய கோர விபத்தாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் கார் டிரைவரான கண்ணன் அவர்களின் விபத்தும் தற்பொழுது வரை கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. மேலும் சில முக்கியமான குற்றவாளிகள் கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தும் பொழுது கொலையாளி முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமானவர்கள் கைது செய்யப்படுவதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய ஆதாரங்களுடன் எடப்பாடி பழனிசாமி சிக்குவார் என்று ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராகவே இருந்த ஏவி ராஜு அவர்கள் கோடிக்கணக்கான பணம் பினாமி அவர்கள் சேலத்தில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டால் பல உண்மைகள் வெளிவரும் என்று எடப்பாடி பழனிசாமி பற்றியான அனைத்து தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது செய்த அனைத்து தவறுகளையும் புள்ளி விவரமாக வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் அன்றே பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். கூவத்தூரில் நடைபெற்றதை ஆதாரத்துடன் வெளியிட்டிருந்தால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலாக மாறிவிடும். அது இதுவரைக்கும் அதிமுகவை நம்பியிருந்த தொண்டர்களும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமாக மாறிவிடும் என்ற காரணத்திற்காகத்தான் அதை கூறுவதற்கு பொதுவெளியில் கூறுவதற்கு மறுப்பாக இருக்கிறேன் என்றும் தற்பொழுது தெரிவித்திருந்தார். அதை உண்மையை உடைத்து விட்டார் ஏவி ராஜு அவர்கள். 3 நாட்களாகவே வைரலாக பரவி வருகிறது. இதில் கோடிக்கணக்கான பணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்டால் நிச்சயமாக பல உண்மைகள் ஆதாரத்துடன் சிக்கும். திமுக கொள்ளையர்கள் கூட்டம் என்றால் எடப்பாடி பழனிசாமி நல்லவரா என்று இத்தனை நாட்களாக வேஷம் போட்டியிருந்தது தெரிய வரும் என்றும் அதிமுகவின் தலைவர் பதவியிலிருந்தும் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் முற்றிலுமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்படுவார் என்று OPS அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.